10 ரூபா தோசை விலையே 15 ரூபா புழுகுறான். யானை திரும்புது. ஐயோ, இவனை பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கே. அங்க பாரு, பப்பாளி கலர்ல இருக்கா. ஊன்னு சொன்னாலே ஓகே சொல்லிடா போல இருக்கே. கூடவே அவங்க அண்ணன் வந்து தொலைதானே. ஒரு அண்ணா வந்தா பரவாயில்லையே, ஒரே ஒருத்தர் 3 அண்ணன் சேர்ந்துல வரானுங்க. தெரியுது இல்ல, யானையாவது மதம் பிடிச்சா தான் மிதிக்கும். ஆனா இந்த யானை இருக்கே, அவன் தங்கச்சியை பார்த்தாலே மிதிக்கும். ஜாக்கிரதை. ஆமா, ரூபி மேடம். என்னடா ரூபி மேடம் உள் பண்ணி விட போறாங்க? ஏதோ வீட்டுல ப்ராப்ளம் நினைக்கிறேன். சட்டப்பட மறந்துட்டாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். டேய், ராங் ரூட்ல போகாத. மேடம் ஹை கிளாஸ், ஜாக்கிரதை. ஹை கிளாஸ் பத்தி லோ கிளாஸ் நீ பேசுறியா? வாட்ச் வர்றாரு. ஏ பரம்போக்கு சேடு, நாளைக்கு பணம் தரேன்னு சொல்றல, ஏன் நோண்டினே இருக்கிறேன்? ஏய், எதுக்குடா போன கட் பண்ண? அங்க குடுக்கறது இருக்கட்டும், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆமா, போட்டு கொடுத்த. என்ன அதுக்கு எப்ப பணம் கொடுக்குற? நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏய், வேலைக்கு சேர்த்து விட்டா 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லல? ஆமா, அதைத்தான் கேட்கிறேன். எப்ப கொடுக்குறேன்? நான் எப்ப வேலைக்கு சேர்ந்தனோ அப்பவே உனக்கு பணத்தை கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன்டா. நீ வேலைக்கு சேர்த்து விட்டியா? அது யாரோட ஹோட்டல்ரா? அந்த ஹோட்டல் எம்டி மனோஜ் என் ஃப்ரெண்ட்ரா. டேய் விளக்கண்ண, நீ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எம்டி உன் ஃப்ரெண்டு நுரண்டுங்கிறது உனக்கு தெரியும். மரியாதையை கேட்கிறேன், பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? நேரா விளக்கண்ண வேப்பண்ண அறிவு கட்ட முண்டை கலப்ப. உனக்கு மரியாதையை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் எங்க பணத்தை கொடுப்பேன்? பணத்தை கொடுக்க முடியாது முடிவு பண்ணிட்டா உன்னால என்ன பண்ண பண்ணிக்கிறேன் நான் தெரி. டேய் கோணக்கலப்ப, உன் கையெழுத்தை வச்சு உன்னை என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, எப்ப வந்தீங்க? நீங்க உங்க முடியை அழகுபடுத்திட்டு இருக்கும் போது. சொல்லுங்க, என்ன விஷயம்? சாதாரணமா நான் வந்தாலே ஏதாவது நல்ல விஷயத்தோட தான் வருவேன். Is it? இப்போ நல்ல விஷயம் தானே? நிச்சயமா. இல்லன்னா உங்க ரூம் வரைக்கும் இவ்வளவு சுதந்திரமா வருவேனா? சீக்கிரமா சொல்லுங்க, அந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். Your admission order. Thank you. Thank you very much. நான் வரேன். This is not ashtray, flower vase. Your good name please? என் பெயர் சதாசிவம். ஐயா, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே, ஏன் இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? புகை பிடிக்காதீர்கள். அப்புறம் எதுக்கு பிடிக்கிறீங்க ஐயா? பிடிக்கவில்லை, விட்டுக் கொண்டிருக்கிறேன். அதை வெளில போய் விட வேண்டியதாடா. டேய், யாரை பார்த்து நாய் என்கிறாய்? டேய், செருப்பால் அடிப்பேன். உன் வேலை ஒழுங்காக பார். இந்த ஜாடியை வைத்தே உன் பின்மண்டைக்கு வேலை கொடுக்கிறேன் பார். Excuse me, what is the problem? Okay, please cool down. வந்தா முறைச்சா அடிச்சா போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்பான். அன்பே ராணி. அன்பே ராணி, நீ ஒரு குமுதம். உன் நெற்றியில் குங்குமம் வைக்க என் இதயம் துடிக்கிறது தேவி. மங்கையர் மலரே, உன்னை என் குடும்ப மலராக்க இன்று மாலை மலருடன் தினத்தந்தி அலுவலக வாசல் அருகே காத்துக் கொண்டிருப்பேன். இப்படிக்கு உன் அன்பு காதலன் கோபால். ஆஹா, தடிய வர்றான். ஏ கோபாலு, இனிமே நீ நோபாலு. 20,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தினே இல்ல? உன் கையெழுத்த வச்சு உன் தலையெழுத்த மாத்திட்டேன் பாத்தியா? இந்தடா. இந்த யானை எப்போ ராணி காலையில விட்டுட்டு போகும்போது கூட்டிட்டு போக வருவான். இப்ப எதுக்கு வரான்? ஏய், இந்த யானை இப்ப எதுக்கு வரான்? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? எதுக்கு? என்ன நீ ஏமாத்தின இல்ல, உன்னை இப்ப மாத்துவான் பாரு. அட பாவி, என்னை பத்தி இடவரமா போட்டு கொடுத்தியா? என்ன சொன்னான்னு தெரியலையே. அவன் காலில் விழுந்துடுறான். அவன் மெரிக்கிறதுக்குள்ள பிள்ளையாரப்பா விநாயகா என்ன மன்னிச்சிருப்பா. நான் என்ன பண்ண எனக்கே தெரியல. ஐயோ, நீ அட்டா என்னால தாங்க முடியாது. அண்ணா அண்ணா, உன் தங்கச்சி நான் பார்த்ததுன்னு உண்மைதானா? ஆனா தப்பு தடா எதுவும் பண்ணலனா? என் பிளட் ஒண்ணு டெஸ்ட் பண்ணி பாருனா? மாப்ள, வெளியாகி போன என் தங்கச்சிக்கு மறுவாழ்வு கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் மாப்ள. ரொம்ப நன்றி மாப்ள. இது என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் மாப்ள. ஏண்டா, நீயே ஒரு அக்கா, உனக்கு ஒரு தங்கச்சியா? உன் தங்கச்சிக்கு நான் வேற மறுவாழ்வு கொடுக்கணுமா? வைக்கிறண்டி உனக்கு வேட்டு. ஏ ஊழசத உசு. ஏய் எழுதுறா. யாரு யாருக்கிட்ட மாப்பிள? மாப்ள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. வேற எப்படி கூப்பிட சொல்றேன்? அவன மறுபடியும் மாப்பிள கூப்பிட கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. மாப்ள அப்படி சொல்லாதீங்க. மாப்பிளன்னு கூப்பிடுவேன், நீர் யாரா? இங்க நான் கிங்குடா. அவன மெரிச்சுவேன், ஜாக்கிரதை. இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய பாக்ஸர் இருந்தாலும் சரி, ஏரியா கேடியா இருந்தாலும் சரி,
எல்லாம் என் காலு கீழே தான் சொல்லி வைக்கிறேன். போடா. மாப்ள அப்படி பேசாதீங்க மாப்ள. அப்பா மறுபடி கூட்டி வர மாப்ள. உங்க அப்பனே இருக்கணும், உங்க தாத்தா இருக்கணும். போடா வெளிய. ஏய் போடா. போடா அங்க அடி. ஏய். எலி மூஞ்சிங்களா என்கிட்ட ஏடா வேலை காட்டுறீங்க? Happy birthday to you. Happy birthday. அடிங்க எலி மூஞ்சி. Happy birthday to Vinod. Happy long life to you. Come on, birthday boy. Hey. Happy birthday da. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பாட்டு போறா. ஈஸ்வரா வானு மண்ணு ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னால ஈஸ்வரா. வாங்க பக்கத்துல நில்லு. லேடிஸ் பாஸ் போட்டோ எடுப்பாங்க. டேய் எலி நாட்டுப்பட்டில செய்த கேக்குடா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்க சொல்றா. Dear girls, எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க ப்ளீஸ். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்னோட உயிர் நண்பன் உங்க எல்லாருடைய மேனேஜர் மிஸ்டர் வினோத் உடைய பர்த்டே. We are going to celebrate. Come on, cheer up. கேக்க கொலை பண்ணுனா இந்த பாரு. எம்டி பத்தி நீ கவலைப்படாதா. இங்க யாரும் என் பேச்ச மீற முடியாது. நான் சொல்றேன் கேட்பாங்க. கொஞ்சம் தண்ணி குறாடே. உன்ன இல்லடா, உன்னை கேட்ட சாரா கடையில கூட்டு போவ. லைன்ல இரு. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் தண்ணி சாப்பிடுறாரு. உட்காரு. எனக்கு இந்த மரியாதை எல்லாம் உனக்கு யாரும் மரியாதை கொடுத்தா? அங்க பார். ஐயோ, கும்பேரி முக்க மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து இவனை மிரட்டுவான்னு பார்த்தா குரமாத்தில பிறந்த கொசு வருது. பையில எம்டி டபுள் வை. இங்க போன வை. தம்பி தம்பி உள்ள இருப்பாரு. உள்ள போய் பாடுறா. மாப்பிள மாப்பிள்ள தானே உள்ள இருப்பாரு. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. உங்களதான் மாப்பிள. எடுறா கையா. யாருக்கு மாப்பிள்ள? யாரா நீ? நான் ராணியோட அப்பா வந்திருக்கேன். எந்த ராணியோட அப்பா? ஓ ராணியோட அப்பா தான். அது யார் ராணியா? ஏய், நான் கிண்டல் பண்றியா? நேத்து நடந்தத என் குழந்தை சொன்னா. யார் உன் பையன்? அந்த யானைக்கு பிறந்தவனா? அவனோட அப்பனா நீ? நான் குடும்பத்தோட வந்து கல்யாணம் பண்றீங்களா? ஏய், யாரா அவனை உள்ள விட்டுது? இந்த வார மாப்பிள கடைசியா சொல்றேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி முடியாதியா? என்ன பண்ணுவேன்? உன்னால பண்ணிக்க முடியாத? என்ன ஓவரா மிரட்டுற? ஏய், கொசு எப்படி குங்குமம் போடுது பாத்தியா? டேய் மகனே, 6 மாசத்துக்கு இனிமே நீ பாகப்பிரிவினை ரேஞ்சில் அலைய வேண்டியதான். நான் வர்மக்கலை தெரிஞ்ச கிங்குடா. ராணி பத்தி கிங்க என்ன காப்பாத்துறா. என்ன பையன் எப்படி சரி பண்ணி விட்டு போனாடு. ஐயோ, என்னைக்கு என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுறியோ அப்ப வந்து இதை சரி பண்றேன். பாட்டுமா, அது வரைக்கும் இப்படியே கடை. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, கொசு மாதிரி எல்லா வேலையும் பட்டு போயிட்டானே. ஐயோ, ஆமா. ஹலோ, ஹலோ, தெரியாம சிரிக்கிற யாருப்பா நீ? மறுபடியும் சிரிக்கிறியாடா? டே நீயா? ஐயோ, இந்த போன் எடுத்து அவன் மேல அடிக்கிற போல இருக்கு. அக்கா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த போன் எடுத்து அவன் மேல அடிங்க. இதே தொலையா போச்சு. ஐயோ அக்கா, கபடி இத குளிக்கிறதே இல்ல. ஐயோ, அந்த வலியே பரவாயில்ல. எப்பா மேபி கம் சார். எஸ், கம் இன். என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, முன்னாடி போயிருக்காங்க. நமஸ்காரம் சார். தீபாவளி வருது. வழக்கமா கொடுக்குற தீபாவளி போனஸ கொஞ்சம் எம்டி ஞாபகப்படுத்தினீங்கன்னா இல்ல? ஆமா சார். ஆமா சார். ஹலோ மனோஜ். என்னடா? நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் தீபாவளி போனஸ் எதிர்பார்த்து வந்திருக்காங்க. அவங்கள ஒரு ரூமுக்கு அனுப்பட்டுமா? இது என் ஹோட்டல் இல்லையே. இல்லடா, இது நம்ம ஹோட்டல் இல்ல. அதனால நீ என்ன பண்ற? செக் அனுப்புற. எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நான் சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். ஓகேவா? நீ டிசைட் பண்றா கண்ணா. ஓகே. தேங்க்ஸ் சார். பட்ஜெட்ல துண்டு விழுது. ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்க, அடுத்த வருஷம் தரேன்.